வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, நாடு முழுவதும் எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்கப்படும் நிலையில் அதனால் 6 விழுக்காடு வரை மைலேஜ் குறையும் என மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. பெட்ரோலில் 20 விழுக்காடு எத்தனால் கலப்பதால் வாகனங்களில் மைலேஜ் கணிசமாக குறையும் என்று கூறியுள்ள மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் மைலேஜ் குறைவதை தடுப்பதற்கான வழிமுறைகளையும் வெளியிட்டுள்ளது. பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பதால் இன்ஜின்கள் மற்றும் பெட்ரோல் டேங்குகளில் பாதிப்பை ஏற்படுத்துவதாக நெட்டிசன்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இதுகுறித்து மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. அதில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் மைலேஜ் குறைவதாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளது. எனினும் கார்கள் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்களின் மைலேஜ் 2% வரையிலும், பைக் உள்ளிட்ட பிற வகை வாகனங்களில் 3 முதல் 6 விழுக்காடு வரையும் மைலேஜ் குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் என்ஜினில் சரியான மைலேஜ் டியூனிங் செய்தும் சிறந்த உபகரணங்கள் பயன்படுத்தியும் இதனை தடுக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் 30,000 கிலோமீட்டர்கள் வரை பயன்படுத்தப்பட்ட பழைய வாகனங்களில் ரப்பர் மற்றும் கேஸ்கட்டுகளை மாற்றுவதன் மூலம் மைலேஜை அதிகரிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் பெட்ரோலில் எத்தனால் சேர்க்கப்பட்டு வரும் நிலையில் 1,40,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி மிச்சமாகி இருப்பதாகவும், விவசாயிகளுக்கு 1,20,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாகவும் மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கூறியுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்படுத்துவதால் வாகனத்தின் மைலேஜ் குறையாது என்று சிட்டிசன் வாய்ஸ் நுகர்வோர் அமைப்பின் தலைவர் ஜெயராமன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தவர் எத்தனால் கலப்பால் வாகனங்களின் மைலேஜ் குறைவதாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக கூறினார். எத்தனால் யூஸ் பண்ணனால மைலேஜ் குறையாது அப்படிங்கிறாங்க, மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகுங்கிறாங்க. பொல்யூஷன் அதாவது சுற்றுப்புறம் பாதிக்காதுங்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் கருப்பு புகை வராது அப்படிங்கிறனால சுற்றுப்புறம் பாதிக்காது. இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்தனால் யூஸ் பண்ண பெட்ரோலை யூஸ் பண்ணும்போது நம்ம இப்போ வர இன்ஜின்களெல்லாம் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும். அதை நம்மளே பண்ண முடியாது, நம்முடைய சர்வீஸ் ஸ்டேஷனில் போய் தான் அதை பண்ணணும். அது பண்ணும்போது கண்டிப்பாக இன்ஜினுக்கு ஸ்ட்ரெயின் இருக்காது, பொல்யூஷன் இருக்காது, விலையும் பெரிய பாதிப்பு வராது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்படுத்துவதால் சாதக பாதகம் உள்ளதாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர். பெட்ரோல் எத்தனால் கலக்கிறதுனால உங்களுக்கு நல்லதா மைலேஜ் தான் கொடுக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது 1%னாலும் அது பிரச்சனை தானே. ஏன்னா டெய்லி 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு கணக்கில் பெட்ரோல் போட்டு போவாங்க. அது நம்ம ஒரு 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு 50 ரூபாய்க்கு போகுதுன்னு நினச்சி போவோம். பார்த்தா அது 45 கிலோமீட்டர்ல நின்றுச்சு அப்படின்னா அது நமக்கு லாஸ் தானே. ஒரு ஆளுக்கு 1% அப்படின்னும் போது நம்ம இங்கே ஒரு பெட்ரோல் பில்கில் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் போடுறாங்க, அப்போ அத்தனை பேருக்குமே அந்த 1% போது ஓவராலாக பார்த்தா எல்லாருமே அந்த ஸ்கேமில் இன்வால்வ் ஆகுறாங்க தானே. இது போன்ற மக்களின் குற்றச்சாட்டுகளுக்கு மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு 11.19% என்ற பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அரசு பதிவு செய்து சாதனை படைத்துள்ளது. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 5 மாதங்களுக்கு முன்பு 9.69% இருந்தது. இந்த நிலையில் மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தின்படி 2024-25ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசின் பொருளாதாரம் 11.19% உயர்ந்துள்ளது. நடப்பாண்டு தமிழ்நாடு பட்ஜெட்டில் கணிக்கப்பட்ட வளர்ச்சியை விட இது கிட்டத்தட்ட 2.2% அதிகமாகும். இதன் மூலம் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் இரட்டை இலக்கத்தில் பொருளாதார வளர்ச்சியை பெற்று நாட்டிலேயே முதலிடத்தை தமிழ்நாடு பிடித்துள்ளது. 2025-26ஆம் ஆண்டில் இது 12% உயரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 2024-25ஆம் ஆண்டில் 17 லட்சம் கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2023-24ஆம் ஆண்டை விட கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் அதிகமாகும். தனிநபர் வருமானத்தை பொறுத்தவரை தெலுங்கானா, கர்நாடகாவை தொடர்ந்து 3வது இடத்தை தமிழ்நாடு பிடித்துள்ளது. தமிழ்நாட்டில் தனிநபர் வருவாய் சராசரியாக 3,61,000 ரூபாய் என கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு 2010-11ஆம் ஆண்டில் திமுக ஆட்சியின் போது தமிழ்நாடு அரசின் வளர்ச்சி 13.12 என்ற உச்சத்தை தொட்டது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பெருமிதம் தெரிவித்துள்ள தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா, இது வேறு எந்த பெரிய மாநிலமும் பெற்றிராத அபரிமிதமான பெரும் வளர்ச்சி என்றும் அற்புதமான செய்தி என்றும் குறிப்பிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அதிமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான தோட்டத்தில் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குடிமங்கலம் பகுதியில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டம் உள்ளது. இங்கு மூர்த்தி என்பவரும் அவரது மகன் தங்கபாண்டியன் என்பவரும் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் செவ்வாய்க்கிழமை இரவு மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது தனது தந்தையை தங்கபாண்டியன் கடுமையாக தாக்கி அரிவாளுடன் துரத்தியதாகவும் தெரிகிறது. இதுகுறித்து அங்கிருந்தவர்கள் காவல் அவசர உதவி எண்ணுக்கு அழைத்து தகவல் கொடுத்தனர்.
அதன்படி அங்கு ரோந்து பணியில் இருந்த குடிமங்கலம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அங்கு சென்றார். படுகாயமடைந்திருந்த மூர்த்தியை மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்க காவலர் முயன்றபோது ஆத்திரத்தில் இருந்த தங்கபாண்டியன் உதவி ஆய்வாளர் சண்முகவேலை வெட்டி கொலை செய்தார். மேலும் சண்முகவேலுடன் வந்த ஓட்டுநரையும் தங்கபாண்டியன் அரிவாளுடன் துரத்தியுள்ளார். அவரிடமிருந்து தப்பி ஓடி வந்த ஓட்டுநர் காவல் நிலையத்தில் இதுகுறித்து தகவல் அளித்துள்ளார். உயிரிழந்த சண்முகவேலின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள தங்கபாண்டியனை தேடி வருகின்றனர். உத்தரகாசியில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் 4 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பலர் காணாமல் போயுள்ளனர். பேரழிவின் கோரமுகம் இப்படிதான் இருக்கும் என காட்டியிருக்கிறது உத்தராகண்டில் திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம். உத்தர்காசி அருகே மேகவெடிப்பால் பெருமழை பெய்தது. இதனால் ஹர்ஷில் பள்ளத்தாக்கில் மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக கீர்கங்கா ஆற்றில் சேரும் தண்ணீரும் கலந்த காட்டாற்று வெள்ளம் பெரும் சீற்றத்துடன் பாய்ந்தது. அப்போது தராலி என்ற கிராமத்தில் கரையோரம் இருந்த வீடுகள், தங்கும் விடுதிகள் என அனைத்தும் நொடிப்பொழுதில் அடித்துச் செல்லப்பட்டன. காட்டாற்று வெள்ளத்தால் நிலச்சரிவும் ஏற்பட்ட நிலையில் 50க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் 60 பேர் மாயமானதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பேரிடர் மீட்புப் படையினருடன் இணைந்து ராணுவ வீரர்களும் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே உத்தராகண்ட் மாநிலத்தின் ஹரித்வார் பகுதியில் மட்டும் 30 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்திருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். உத்தரகாண்டின் உத்தரகாசியில் இயற்கை சீற்றத்திலிருந்து ஒருவர் தப்பி பிழைத்து வெளியே வந்த காட்சியே இது. தராலி கிராமத்தில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் பலர் அதில் மாயமாகினர். இந்நிலையில் அங்கு இடிபாடுகளில் இருந்து ஒருவர் நடக்க முடியாமல் தப்பி எழுந்து வந்த காட்சி அனைவரையும் கலங்க வைத்தது. இதனிடையே காட்டாற்று வெள்ளத்தில் பல மாடி கட்டிடங்களும் நொடிப்பொழுதில் மண்ணோடு மண்ணாகும் காட்சிகள் காண்போரை மிரள வைத்துள்ளன. கட்டடங்கள் சீட்டு கட்டு போல சரிந்த போது அங்கிருந்த மக்கள் அலறி அடித்து ஓடும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. காட்டாற்று வெள்ளம் பாய்ந்த பிறகு தராலி கிராமத்தில் வீடுகள் மண்ணில் புதைந்த காட்சிகள் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளன. நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் உத்தராகண்டில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியுடன் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் பேசியுள்ளனர். பாதிப்புகள் குறித்து அவர்கள் கேட்டறிந்ததாகவும் மாநில அரசுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மாநிலம் ஹர்சில் முகாமில் ஏற்பட்ட மண் சரிவில் இந்திய ராணுவ வீரர்கள் 8 பேர் மாயமாகினர். உத்தரகாசி ஹரித்வார் பகுதிகளில் கொட்டித் தீர்த்த மழையால் கங்கை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஹர்சில் பகுதியில் இயங்கிய இந்திய ராணுவ முகாம் மண் சரிவால் மூடிய நிலையில் காணாமல் போன 8 ராணுவ வீரர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கட்டட குவியலுக்குள் கிடந்த 4 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 100க்கும் மேற்பட்டோரை தேடும் பணியில் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் இந்திய ராணுவம் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தின் பல்வேறு இடங்களில் வெள்ளத்தால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மண்டி பகுதியில் குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது.
இமாச்சல பிரதேச மாநிலத்தின் கினாவூர் பகுதியில் காட்டாற்று வெள்ளத்தில் மண்ணும் பாறைகளும் அடித்துச் செல்லப்படும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. தொடரும் மழையால் இமாச்சல பிரதேச மாநிலத்தில் இதுவரை 192 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 30க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு காரணமாக சண்டிகர் மனாலி தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட 266 சாலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. +2 மாணவர்களுக்கு அசல் சான்றிதழ் வழங்கப்படும் தேதியை அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியவர்களுக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் வியாழக்கிழமை முதல் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மாநிலம் முழுவதும் 3316 தேர்வு மையங்களில் கடந்த மார்ச் 3 முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற்றது. சுமார் 8 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினர். மே மாதம் 7ஆம் தேதி இதற்கான முடிவு வெளியானது. இந்நிலையில் மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதிய தேர்வர்களுக்கு மேல்நிலை 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டுக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் மதிப்பெண் பட்டியல் வியாழக்கிழமை முதல் வழங்கப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளியிலும் தனித்தேர்வர்கள் தாங்கள் எழுதிய தேர்வு மையத்திலும் அசல் மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் எனவும் அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவின் போது 20,000 ரூபாய்க்கு மேல் ரொக்க பரிவர்த்தனை செய்தால் வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என சார்பதிவாளர் அலுவலர்களுக்கு பதிவுத்துறை ஐஜி அறிவுறுத்தியுள்ளார். வீடு, மனை விற்பனை உள்ளிட்ட நிகழ்வுகளில் பணப்பரிமாற்றம் அதிகமாகவே உள்ளது. இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அதிக அளவில் நடக்க வாய்ப்புள்ளதால் அவற்றை தடுக்க வருமான வரித்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவினை மேற்கோள் காட்டி பதிவுத்துறை ஐஜி தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அதில் சார்பதிவாளர் அலுவலகங்களில் 20,000 ரூபாய்க்கு மேல் ரொக்க பரிவர்த்தனை செய்தால் அது தொடர்பான ஆவணங்களின் விவரங்களை வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் அனைத்து சார்பதிவாளர்களும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு தெரிவிக்காமல் தாமதப்படுத்தும் பட்சத்தில் உத்தரவை மீறும் சார்பதிவாளர் அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இது தொடர்பான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு இடங்களில் முறைகேடுகள் நடைபெறுவதாக புகார்கள் எழுந்த நிலையில் மீண்டும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் கட்டப்பட்ட கூடுதல் பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்து மாணவிகளுடன் முதலமைச்சர் கலந்துரையாடிய காட்சிகள்தான் இவை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெரம்பூர் மார்க்கெட் தெருவில் உள்ள மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9,74 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து கொளத்தூர் GKM காலனியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 18,26 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள காவல் நிலையத்தை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மேலும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்படும் 17,65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 14 புதிய திட்டப் பணிகளுக்கு காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். முன்னதாக கொளத்தூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபடும் திமுக முகவர்களுக்கு உபகரணங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். மேலும் உறுப்பினர் சேர்க்கையில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு கைபேசி, கை கடிகாரம், ஊக்கத்தொகை உள்ளிட்டவற்றையும் பரிசாக வழங்கினார். கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக ஆளுநர் RN ரவி அனுப்பி வைத்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவாக கும்பகோணத்தில் அவருடைய பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கான சட்ட மசோதாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தாக்கல் செய்தார். கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கு முதலமைச்சர் வேந்தராகவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் இணை வேந்தராகவும் இருப்பார்கள் என்று மசோதாவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. எனினும் 3 மாதங்களுக்கு மேலாக ஆளுநர் RN ரவி இந்த மசோதா மீது முடிவெடுக்காமல் இருந்த நிலையில் தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் ஒப்புதலுக்காக மசோதாவை ஆளுநர் RN ரவி அனுப்பி வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் மசோதா மீது முடிவெடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருப்பது குறிப்பிடத்தக்கது.
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிமுகவை பற்றி பேசாமல் பாஜகவை பற்றி மட்டுமே பேசி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தில் நேற்று தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பேசிய அவர் தன்னை பற்றி முதலமைச்சர் தரம் தாழ்ந்து பேசி வருவதாக கூறினார். இன்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த அதனுடைய கட்சி தலைவர் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கிறேன்னு சொல்லி பேசுறார். இவரு நம்மளை எச்சரிக்கிறாராம். இவர் கட்சியே தேஞ்சிக்கிட்டு இருக்குது. தேஞ்சி கட்டரும்பையான கதையா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதா இல்லையா என்று தேடி பிடிக்கின்ற அளவுக்கு அந்த கட்சி இருக்குது. இன்றைக்கு திரு முத்தரசன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு திமுகவுக்கு அடிமையாகிவிட்ட காரணத்தினால கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் என்ன என்று மக்கள் கேட்கின்ற அளவிற்கு அந்த கட்சி தேய்ந்து போய்விட்டது. 4 ஆண்டுகளாக மக்களை பற்றி கவலைப்படாத திமுகவினர் தற்பொழுது மக்களை ஏமாற்ற மனுக்களை வாங்குவதாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடினார். தமிழ்நாட்டில் பல இடங்களில் கனமழை பெய்துள்ள நிலையில் இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. உதகையில் பெய்த கனமழையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்திற்கு நேற்று அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் உதகையில் கனமழை கொட்டியது. உதகையில் இருந்து படகு இல்லம் மற்றும் காந்தல் செல்லக்கூடிய சாலையில் உள்ள ரயில்வே பாலத்தின் கீழ் 5 அடி உயரத்திற்கு மழைநீர் குடம் போல தேங்கியதால் மாற்றுப்பாதையில் வாகனங்கள் இயக்கப்பட்டன. மழைநீரில் சிக்கிய பொலீரோ வாகனம் ஜேசிபி உதவியுடன் மீட்கப்பட்டது. மேலும் ரயில்வே காவல் நிலையத்தை தண்ணீர் சூழ்ந்தது. கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. பேருந்து நிலையத்தில் இருந்து செல்லும் பிரதான சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருச்சி, சிவகங்கை, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பெய்தது. திருச்சி மாநகரில் பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் 4 மணி நேரமாக கனமழை வெளுத்து வாங்கியது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரம் கனமழை பெய்த நிலையில் காலாப்பூரில் பழமையான புளியமரம் வேரோடு சாய்ந்தது. மேலும் அருகில் இருந்த பனை மரத்தையும் உடைத்ததால் திண்டுக்கல் காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் காற்றுடன் கனமழை கொட்டியது. பெரம்பலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் ஆடிப்பட்டத்தில் உழவு பணிகளை மேற்கொள்ள உகந்ததாக இருக்கும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கொடைக்கானல், பழனி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. கொடைக்கானலில் மேல்மலை கிராமங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் குளுமையான சூழல் நிலவியது. பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மாலை நேரத்தில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூரில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் வேறு சாதி பெண்ணை காதலித்த 11ஆம் வகுப்பு மாணவரை சிறுவர்கள் 5 பேர் சேர்ந்து அரிவாளால் வெட்டிய அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. சேன் மகாதேவியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் கூனியூர் பகுதியைச் சேர்ந்த மாணவியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படும் நிலையில் பெண்ணின் உறவினர்களான சிறார்கள் 5 பேர் மாணவனை வீடு புகுந்து தாக்கியதோடு அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த மாணவர் சேரன் மகாதேவியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக மாணவனை தாக்கிய 5 சிறார்களை போலீசார் கைது செய்து திருநெல்வேலி கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். திகில் படங்கள், அமானுஷ்ய படங்களில்தான் ஒரு ஊரில் ஒரே ஒருவர் வாழ்ந்த கதை கேட்டிருப்போம். ஆனால் அதை உண்மை கதையாக கொண்டுள்ளது சிவகங்கை அருகே உள்ள கிராமம்.
நாட்டார்குடியில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வந்தன. குழந்தைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட காரணங்களால் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இடம்பெயர்ந்து விட்டன. 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மட்டும் வசித்து வந்த நிலையில் எஞ்சி இருந்தவர்களும் ஊரை காலி செய்துவிட்டு அருகில் உள்ள ஊர்களுக்கு சென்று விட்டனர். இதனால் அந்த ஊரில் தற்போது 4 குடும்பங்கள் மட்டுமே வசிப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் அண்மையில் அடுத்தடுத்து நடந்த கொலை சம்பவங்களும் ஊரில் அடிப்படை வசதிகள் இல்லாததும் மக்கள் ஊரை காலி செய்ய காரணமாக கூறப்படுகிறது. நீங்க அங்க ஏன் போறீங்கறியா? நீங்க இது குறித்து ஆர்டிஓ விஜயகுமார், வட்டார வளர்ச்சி அலுவலர் அருள் பிரகாஷ் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்த நிலையில் ஊரில் அனைத்து அடிப்படை வசதிகளும் உள்ளதாக விளக்கம் அளித்தனர். இந்த ஊரை பொறுத்தளவு பக்கத்தில் இருக்க சிவகங்கை அந்த மாதிரி ஊர்களுக்கு இடம்பெயர்ந்து தொழில் ரீதியாக தான் பண்ணியிருக்காங்களே ஒழிய வேற எதுவும் அடிப்படை வசதி இல்லைன்னு யாரும் பணம் பெயர்ந்த மாதிரி தெரியல. எங்கள் ஆய்வில் தொழில் ரீதியாகவே மக்கள் அருகில் உள்ள ஊர்களுக்கு சென்றிருப்பதாகவும் யாரும் காலி செய்யவில்லை என்றும் அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதத்தில் தோற்கடிக்கப்பட்டதற்காக எதிர்க்கட்சிகள் வருத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வகை செய்யும் சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டதன் 6ஆம் ஆண்டு விழாவையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கைக்காக பிரதமர் மோடிக்கு பாராட்டு தெரிவித்து மாலை அணிவித்து எம்பிக்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகள் அரசியல் சாசனத்தை பற்றி பேசுவதாகவும் ஆனால் காஷ்மீரில் அதனை அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் சாடினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்த விவாதத்திற்கு அழுத்தம் கொடுத்ததன் மூலம் எதிர்க்கட்சிகள் தவறாக கணக்கிட்டு விட்டதாகவும் விமர்சித்தார். ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் தோற்கடிக்கப்பட்டிருப்பதாக கூறிய பிரதமர் இதற்காக எதிர்க்கட்சிகள் வருத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் அரசாங்கத்தை முடக்கும் எண்ணம் ஈடேறவில்லை என்றும் பிரதமர் மோடி கூறினார். மாநிலங்களவையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையை அனுமதித்து பேசவிடாமல் தடுப்பதாக மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். அவைக்குள் மக்கள் பிரச்சினை குறித்து முழக்கமிடும் போது சிஐஎஸ்எஃப் வீரர்கள் மூலம் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தடுத்து நிறுத்தப்படுவதாக மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டி மாநிலங்களவை துணைத் தலைவருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இந்நிலையில் செவ்வாயன்று மாநிலங்களவையில் பேசிய கார்கே சிஐஎஸ்எஃப் வீரர்கள் எதற்கு சபைக்கு அழைக்கப்பட்டார்கள் என்று கேள்வி எழுப்பினார். डेमोक्रेटिक वे में ही हम प्रोटेस्ट कर रहे हैं और ये करते रहेंगे, ये हमारा राइट है. ये उन्होंने कहा तो अगर मैं लेटर लिखा आपको इतना क्यों ऑब्जेक्शन? அதற்கு பதிலளித்து பேசிய மாநிலங்களவை துணைத் தலைவரான ஹரிவன்ஷ் நாராயண் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது என்றார். அவரை தொடர்ந்து பேசிய விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு மல்லிகார்ஜுன கார்கே உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாக தெரிவித்தார். மாநிலங்களவை பாதுகாப்பு பணியில் சிஐஎஸ்எஃப் வீரர்களை ஈடுபடுத்தியதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். பாரத ஸ்டேட் வங்கியில் நாடு முழுவதும் காலியாக உள்ள 6589 எழுத்தர் பணியிடங்களுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி நடப்பாண்டில் இடைநிலை எழுத்தர் பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி 6589 எழுத்தர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் இன்று முதல் வரும் 26ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 கட்டங்களாக நடைபெறவுள்ள இந்த தேர்வில் பங்கேற்க 20 முதல் 28 வயதுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ள எஸ்பிஐ வங்கி வயது வரம்பில் ஓபிசி பிரிவினருக்கு 3 வருடங்களும் SC/ST பிரிவினருக்கு 5 வருடங்களும் விலக்களித்துள்ளது. இந்த தேர்வு பற்றி முழு விவரங்களை sbi.co.in என்ற இணையதளத்தில் தேர்வர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் ஒரு பெண்ணின் எலும்புக்கூடு உட்பட 3 பேரின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூரு அருகே உள்ள தர்மஸ்தலா பகுதியில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமிகள், பெண்கள் என சுமார் 100 உடல்கள் புதைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்த மாநில அரசு
சிறப்பு விசாரணை குழு அமைத்து உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து தர்மஸ்தலாவில் நேத்ராவதி ஆற்றின் அருகே உள்ள வனப்பகுதியில் விசாரணை குழுவினர் நேற்று 6வது நாளாக சோதனை நடத்தினர். அப்போது புகார் அளித்த தூய்மை பணியாளர் அடையாளம் காட்டிய 11வது இடத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் மேற்பரப்பிலேயே எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. அதில் மண்டை ஓடு உட்பட சுமார் 100 எலும்பு துண்டுகள் மீட்கப்பட்டன. மொத்தத்தில் ஒரு பெண் உட்பட 3 பேரின் எலும்புக்கூடுகள் மற்றும் ஒரு சேலை கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அவற்றை ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அந்த பகுதியில் பொக்லைன் இயந்திர உதவியுடன் குழிகள் தோண்டப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால், தமிழக வீரர் சாய் சுதர்சன் உள்ளிட்டோர் அணியில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த மாதம் 9ஆம் தேதி ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் தொடங்கும் நிலையில் இன்னும் 2 வாரங்களில் இந்திய அணி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் முடிந்து 1 மாதம் ஓய்வு கிடைக்கும் என்பதால் ஆசிய கோப்பைக்கான இந்திய அணியில் டெஸ்ட் கேப்டன் சுப்மன் கில், தொடக்க வீரர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆகியோர் இடம்பெறுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் ஐபிஎல் தொடரில் அபாரமாக விளையாடி ஆரஞ்சு தொப்பியை தன்வசப்படுத்திய தமிழக வீரர் சாய் சுதர்சனுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் மாதம் உள்ளூரில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர் தொடங்குவதால் முகமது சிராஜ் அல்லது பும்ரா இருவரில் யார் இந்திய அணியில் இடம்பெறுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பொருட்கள் மீதான வரி விதிப்பு தொடர்பாக ட்ரம்ப் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். 24 மணி நேரத்தில் இந்தியாவிற்கு மேலும் கூடுதல் வரியை விதிக்க உள்ளதாக நியூஸ் 18 குழுமத்திற்கு அளித்த பேட்டியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பொருட்களுக்கு உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடு இந்தியாதான் என்று குறிப்பிட்டுள்ள அவர், அதனால் தான் மிக சொற்பமான அளவில் வர்த்தகம் செய்வதாக குறிப்பிட்டார். So India has not been a good trading partner because they do a lot of business with us, but we don't do business with them. வர்த்தக ரீதியாக இந்தியா ஒரு நல்ல நட்பு நாடு அல்ல என்றும் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். 25%, but I think I'm going to raise that very substantially over the next 24 hours because they're buying Russian oil, they're fueling the war machine, and if they're going to do that, then I'm not going to be happy. ரஷ்யாவுடனான இந்தியாவின் வர்த்தகம் காரணமாக தற்போது விதித்துள்ள 25% வரியை மேலும் உயர்த்த உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சீனாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஹுய்சோ பகுதியில்தான் பொதுமக்களை இப்படி மீட்டு வருகிறார்கள் வீரர்கள். தென்பகுதியில் உள்ள குவாங்டோங் பகுதியில் கனமழையால் 16 ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதிலும் ஹுய்சோ நகரத்தில் 24 மணி நேரத்திற்கு கடும் மழை பெய்ததால் தெருக்களை தெரியாத அளவுக்கு வெள்ளம் பாய்கிறது. வணிக வளாகங்கள் மற்றும் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. வீடுகளுக்குள் நீர் புகுந்ததால் தவித்து வந்தவர்கள் சுமார் 1000 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். படகுகள் மூலமாக மீட்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பலர் தங்கள் குழந்தைகள் உடைமைகளுடன் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். இங்கிலாந்து நாட்டில் உள்ள அமெஸ்பரி என்ற நகரத்தின் மேயரான சென்னை பெண் மோனிகா தேவேந்திரன் தலைமையில் கண்டம் கடந்த முக்கிய ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது. இங்கிலாந்து நாட்டின் அமெஸ்பரி மற்றும் அமெரிக்காவின் மாசசூட்ஸில் உள்ள அமெஸ்பரிக்கும் இடையே இரட்டை ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கண்டம் தாண்டிய இந்த சர்வதேச ஒப்பந்தத்தை முன்னெடுத்து கையெழுத்திட்ட அமெஸ்பரி மேயரான சென்னை பெண் மருத்துவர் மோனிகா தேவேந்திரனுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. அமெஸ்பரி நகரத்தில் 1040 ஆண்டுகளில் முதன்முறையாக மேயரான இந்திய தமிழ் பெண் என்ற பெருமையை பெற்றவர் மோனிகா தேவேந்திரன். இவர் மேற்கொண்டுள்ள இந்த ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றாக கருதப்படுகிறது. இரு நகரங்களின் கலாச்சார பரிமாற்றம், சுற்றுலா, கல்வி உள்ளிட்டவற்றில் சர்வதேச கூட்டணியை உருவாக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு துறைகளில் இந்த நகரங்களின் கூட்டு முயற்சிகளின் மூலம் $1 பில்லியன் அளவுக்கு வர்த்தகம் பெருகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச தளங்களில் தமிழர்களின் தலைமை பண்பு ஜொலித்து வருவதற்கு மேலும் ஒரு உதாரணமாக மருத்துவர் மோனிகா தேவேந்திரன் திகழ்வதாக அவரை பலரும் பாராட்டி வருகின்றனர். பாலஸ்தீனத்தின் காசா மக்களை பசியில் அடித்துக்கொண்டு சாகும் நிலைக்கு தள்ளி இருக்கிறது இஸ்ரேல். கடும் கட்டுப்பாடுகளால் பல நாடுகள் உணவுப் பொருட்களை விமானம் மூலம் காசா பகுதியில் போட்டு வருகின்றன. அந்த பொருட்களை பெறுவதற்காக பட்டினியில் வாடும் மக்கள் கூட்டம் கூட்டமாக ஓடும் நிலை உள்ளது.
குறைந்த அளவே உணவுப் பொருட்கள் கிடைப்பதால் அதற்காக மக்கள் சண்டையிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. அத்தோடு இஸ்ரேலின் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்குள் விழுந்ததால் அதனை எடுக்கச் செல்லும் போது துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. லாரியில் வரும் உணவுப் பொருட்களையும் மக்கள் பாதியிலேயே மறித்து தங்களுக்கு தேவையானதை எடுத்துச் செல்கின்றனர். இந்த நிலை தொடர்ந்தால் பட்டினியில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று தன்னார்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு கேட்டு கிங்டம் படக்குழு வழக்கு தொடர்ந்துள்ளது. தெலுங்கு நடிகர் விஜய் தேவரகொண்டா நடித்திருக்கூடிய கிங்டம் திரைப்படம் வெளியான திரையரங்களை முற்றுகையிட்டு தமிழ்நாடு முழுவதுமாக நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த படத்தில் ஈழத் தமிழர்களை தீயவர்கள் போல் சித்தரித்திருப்பதாக கூறி சென்னை அம்பத்தூரில் கிங்டம் படம் திரையிடப்பட்ட திரையரங்கத்தை முற்றுகையிட்டனர். மதுரை மாவட்டம் காலவாசலில் உள்ள சண்முகா திரையரங்கத்தை நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். கோவையில் கிங்டம் திரையிடப்பட்ட திரையரங்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினர் 16 பேர் கைது செய்யப்பட்டனர். போராட்டத்தின் காரணமாக காலை நேர காட்சி ரத்து செய்யப்பட்டது. ராமநாதபுரத்தில் கிங்டம் திரைப்படம் திரையிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கடன் தொல்லையால் 3 பெண் குழந்தைகளை கொன்றுவிட்டு தாவேக்க நிர்வாகி தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேப்பங்கவுண்டன் புதூரைச் சேர்ந்த கோவிந்தராஜ் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள ரிக் வண்டி நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வந்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் நாமகிரிப்பேட்டை ஒன்றிய பொறுப்பாளராகவும் பதவி வகித்தார். இவர் சொந்தமாக லாரி வாங்க 20 லட்சம் ரூபாயும் வீடு கட்டுவதற்கு 30 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கியதாக தெரிகிறது. கடன் கொடுத்தவர்கள் திருப்பி கேட்டு நெருக்கடி கொடுத்த நிலையில் கோவிந்தராஜ் மன உளைச்சலில் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிகாலை 3 மணி அளவில் கோவிந்தராஜ் தனது மனைவி பாரதி மற்றும் 1 வயது மகன் உறங்கிக் கொண்டிருந்த அறையை பூட்டிவிட்டு ஹாலில் படுத்திருந்த 3 பெண் குழந்தைகளை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் தானும் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் 4 பேரின் சடலங்களை மீட்டு நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வீட்டு வந்து வண்டி வாங்க சொன்னது அப்புறம் வாங்கல. அதைத் தொடர்ந்து கோவிந்தராஜின் மனைவி பாரதியை மங்களபுரம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 14 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பாம்பன் தெற்கு மீன்பிடி துறைமுகத்தில் மாறன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 10 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் கற்பிட்டி கடற்பரப்புக்கு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்து புத்தளம் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். இதேபோல திருப்பாலைக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நாட்டுப்படகில் 4 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டியதாக கூறி அவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து காங்கேசன்துறை கடற்கரை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். ஒரே நாளில் 14 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வரும் 14ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அமைச்சரவை கடைசியாக கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி கூடியது. இந்நிலையில் வரும் 14ஆம் தேதி மீண்டும் அமைச்சரவை கூடவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் முற்பகல் 11 மணி அளவில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழக அரசு அதற்குள் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்த தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. வரும் 14ஆம் தேதி நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் அந்த திட்டங்களின் நிலை என்ன என்பது குறித்தும் அவற்றை துரிதப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது. தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் அது குறித்த முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீடு கிடைத்துள்ளதாக தமிழ்நாடு அரசு கூறுவது வெற்று விளம்பரம் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார்.
அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம், துறைமுக மேம்பாட்டு பணிகள், தேசிய நெடுஞ்சாலைகள், சரக்கு போக்குவரத்துக்காக ரயில் திட்டங்கள் என தென் மாவட்டங்களின் வளர்ச்சிக்கு பல்வேறு பணிகளை மத்திய அரசு முனைப்புடன் செய்து வருவதாகவும், யாருக்கும் பயனின்றி நடத்தப்படும் முதலீட்டாளர்கள் மாநாட்டால் தமிழகத்திற்கு என்ன பயன், இதுவரை நடத்திய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பெற்றது என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் இன்று வளம் கொழிக்கும் தொழிலாக விளங்குவது சாராய ஆலைகள் மட்டும்தான் என குற்றம் சாட்டிய எல். முருகன், அதன் மூலம் திமுகவினர் உலக பணக்காரர்கள் பட்டியலில் இடம்பெற போட்டி போடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பெருந்தலைவர் காமராஜர் காலம் தொட்டே தொன்று தொட்டு தமிழ்நாடு உற்பத்தி மாநிலமாக திகழ்ந்து வரும் நிலையில் போலி திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் திமுகவினர் இதனை தங்கள் சாதனையாக விளம்பரப்படுத்த முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நாங்குநேரி தொழிற்பேட்டை, விருதுநகர் ஜவுளி பூங்கா, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் என பல்வேறு மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்ட தொழில் மேம்பாட்டு திட்டங்கள் எல்லாம் வெற்ற அறிவிப்பாகவே இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள மத்திய இணையமைச்சர் எல். முருகன், இதுவரை முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்கள், முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் ஈர்க்கப்பட்ட முதலீடு, உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியலுக்கு வந்துள்ள தாவிக தலைவர் விஜய் என்ன மாறுபட்ட கொள்கையை வைத்துள்ளார் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், திரைப்பிரபலங்கள் அரசியலுக்கு வருவதில் பிரச்சனை இல்லை என்றார். எந்த கோட்பாட்டுக்காக மாற்று, எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று, கொள்கை எந்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கை, திருப்பி அதே பெரியார், திருப்பி அதே அண்ணா வழின்னா, அண்ணா வழியில் அரசியல்னா ஐயா ஸ்டாலின் என்ன வழியில் போயிட்டு இருக்காரு சொல்லுங்கப்பா. எடப்பாடி ஐயா என்ன வழியில போறாரு? அவங்க எல்லாம் அண்ணா வழியில் போறாங்க, நான் எங்க அண்ணன் வழியில போறேன். தேர்தலில் கூட்டணி வைத்ததும் தேமுதிகவின் வாக்கு சதவீதம் சரிவை சந்தித்ததாக கூறினார். அப்படிதான் எங்க ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா, அம்மையார் பிரேமலதா சொல்ற 25 லட்சம் பேர் கூட்டினாங்கல்ல சொல்றாங்களோ, தொடர்ந்து அவரால் போக முடியாம எங்க கூட்டணிக்குள்ள போனாரோ அப்ப அந்த வாக்கு விழுக்காடு 10.5 வச்சிருந்தவர் சரசரன்னு சரிஞ்சிட்டு. அண்ணன் கமலஹாசன் வரும்போது என்ன நடந்தது? யாராவது நான் போட்டியிடுறேன்னா சொன்னீங்களா? திமுக அதிமுக மக்கள் நீதி மையம், திமுக அதிமுக மக்கள் நீதி மையம், அமமுக கூட சொன்னீங்க. திமுக மற்றும் அதிமுகவை பேய் பிசாசு என குறிப்பிட்டு சீமான் கடுமையாக விமர்சித்தார். தாவேகா 2வது மாநில மாநாடு முன்பு அறிவித்த தேதியில் இருந்து 4 நாட்களுக்கு முன்பாகவே ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சித் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி தாவேகா 2வது மாநில மாநாடு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்காக ஜூலை 16ஆம் தேதி மதுரை விமான நிலையம் அருகே உள்ள எலியார்பத்தியில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் பந்தக்கால் நடப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட கண்காணிப்பாளர் அரவிந்தனிடம் தாவேகா சார்பில் அனுமதி கேட்டு கடிதம் அளிக்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை கருத்தில் கொண்டு ஆகஸ்ட் 18 முதல் ஆகஸ்ட் 22 வரை ஒரு தேதியில் மாநாடு நடத்த காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது. இதனால் தாவேகா மதுரை மாநாட்டின் தேதி மாற்றி மீண்டும் அறிவிக்கப்படும் என்று ஆனந்த் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தாவேகா மதுரை மாநாடு குறித்த அறிவிப்பை விஜய் வெளியிட்டுள்ளார். அதன்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாடு ஆகஸ்ட் 21ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலை 4 மணி அளவில் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே அறிவித்த அதே மதுரை மாநகரில் அதே பிரம்மாண்டத்தோடு கூடுதல் உற்சாகத்தோடும் நடைபெற உள்ளது என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். மாநாட்டிற்கு மிகவும் பொறுப்புடனும் பாதுகாப்புடனும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாகவும் விஜய் கூறியுள்ளார். தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பெயரில் நடைப்பயணத்தை தொடங்கியுள்ள பிரேமலதா விஜயகாந்த் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கருக்கு சென்றார். அங்கு 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தில் தனது சகோதரர் சுதீஷ் மற்றும் மகன் விஜய பிரபாகரனுடன் பிரேமலதா விஜயகாந்த் சுவாமி தரிசனம் செய்தார். இதையடுத்து மக்கள் மத்தியில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து வருவதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதை, டாஸ்மாக், வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகளுக்கும் நெசவாளர்களும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறது, எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை, ஆணவ படுகொலைகள் என்று எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு ரூபத்தில் மக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலை இருக்கு. முன்னதாக சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோளிங்கர் பேருந்து நிலையம், பணப்பாக்கம், நெமிலி, காவிரிப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் பிரேமலதா விஜயகாந்த் நடைபயணம் மேற்கொண்டார்.
சென்னையில் நீடிக்கும் போராட்டத்தை தூய்மை பணியாளர்கள் கைவிட வேண்டும் என மேயர் பிரியா வேண்டுகோள் விடுத்துள்ளார். தூய்மை பணியை தனியார் வசம் ஒப்படைப்பதை எதிர்த்து சென்னையில் 5வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் மேற்கொண்டனர். சென்னையில் ஒரு சில மண்டலங்களில் தூய்மை பணி தனியாரிடம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் எஞ்சியுள்ள மண்டலங்களையும் தனியாரிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கையை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. இதற்கு ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலத்தில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ராயபுரம் மண்டலத்தில் 864 பேரும், திருவிக நகர் மண்டலத்தில் 2029 பேரும் பணியாற்றி வரும் நிலையில் தனியாருக்கு ஒப்பந்தம் வழங்கினால் தங்களின் வேலை பறிபோகும் ஆபத்து இருப்பதாக கூறி மாநகராட்சி அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எங்க வேலையை நிரந்தரப்படுத்தி கொடுங்கன்னு கேட்கிறோம். 15 வருஷமா வேலை செஞ்சுட்டு தானே கேட்கிறோம். நேற்று வந்துட்டு எங்களுக்கு நிரந்தரப்படுத்துங்க நாங்க கேட்கலையே. 23,000 சம்பளம் வாங்கிட்டு 15,000க்கு போங்கன்றோம். ஊதியம் அதிகமா ஆக்கிதான் எல்லாமே பழகுவாங்க. இவங்க ஊதியம் கம்மி பண்றாங்க. பணிகளை புறக்கணித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருவதால் 2 மண்டலங்களிலும் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் தூய்மை பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னையில் மண்டலம் 5 மற்றும் 6 பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் தங்களது வேலை நிறுத்தத்தை கைவிட்டு உடனடியாக பணியில் சேர வேண்டும் என்றும், வேலைக்கு திரும்பிய பின்னர் பணி நிரந்தரம் தொடர்பாக அரசு முடிவெடுக்கும் என்றும் மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்தார். கோடம்பாக்கம் மண்டலத்திற்குட்பட்ட சின்மயாநகர் பாலம் பகுதியில் உள்ள விருகம்பாக்கம் கால்வாயில் தூர்வாரும் பணிகளை பார்வையிட்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த அதிமுக ஆட்சியின் போது சென்னை மாநகராட்சியில் 10 மண்டலங்கள் தனியார் மயமாக்கப்பட்டதாகவும், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தேர்தலுக்காக இப்போது வந்து பேசுவதாகவும் கூறினார். அதிமுக ஆட்சியில 10 மண்டலங்களை பிரைவேடைஸ் பண்ணாங்க. அப்ப எங்க போச்சு? அப்ப ஏன் குரல் கொடுக்கல? அப்ப ஏன் இந்த அநீதியை தடுக்கல? 10 மண்டலங்கள் பண்றதுக்கோ 2 மண்டலங்களுக்கு பண்றதோ ஒண்ணா? அப்ப குரல் கொடுத்திருக்கலாமே. அப்ப குரல் கொடுக்காம இப்ப குரல் கொடுத்து அரசியல் பண்றாங்களா? மாநகராட்சி மட்டுமல்லாமல் அரசு தூய்மை பணியாளர்கள், தனியார் தூய்மை பணியாளர்களின் நலன் கருதி பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செயல்படுத்தி வருவதாக மேயர் பிரியா கூறினார். ராமாயணத்தில் ராவணனின் தலை ஒவ்வொரு முறை வெட்டப்படும் போதும் மீண்டும் மீண்டும் முளைப்பது போல அந்தரங்க வீடியோக்களும் இணையதளத்தில் வெளியாவதாக சென்னை உயர்நீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இணையதளங்களில் பகிரப்பட்ட தன்னுடைய அந்தரங்க வீடியோக்களை அகற்ற கோரி பெண் வழக்கறிஞர் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டவரின் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் மேலும் 13 இணையதளங்களில் பரவி உள்ளதாகவும் அவற்றை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய பெண்கள் நேரடியாக தங்களின் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை அகற்றுவது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வகுத்து வருவதாக விளக்கம் அளித்தார். இதையடுத்து மீண்டும் மீண்டும் அந்தரங்க வீடியோக்கள் இணையத்தில் வெளியாவது குறித்து நீதிபதி கவலை தெரிவித்தார். மேலும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது சட்டவிரோத இணையதளங்களை முடக்கியது போல இந்த இணையதளங்களையும் முடக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தினார். பிறகு மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை தாக்கல் செய்ய ஏதுவாக வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே தனியார் பள்ளி வேன் மோதி சிறுமி உயிரிழக்க காரணமான ஓட்டுநரை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள சீங்குட்டையைச் சேர்ந்த சாங் பாஷா என்பவரின் மகள் அல்பியா அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகிறார். இந்நிலையில் பள்ளி முடிந்து வேனில் வந்த அல்பியாவை அழைத்துச் செல்ல அவரது தாயார் மற்றொரு மகளான 3 வயது குழந்தை ஆபியாவுடன் சென்றார். அப்போது வேனில் இருந்து அல்பியா இறங்கிக் கொண்டிருந்த போது குழந்தை ஆபியா வேனின் முன் சக்கரம் அருகே சென்றுள்ளார். இதை கவனிக்காத ஓட்டுநர் வேனை இயக்கியதால் சக்கரத்தில் சிக்கி ஆபியா பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து பள்ளி நிர்வாகத்தை கண்டித்தும் தனியார் பள்ளி வேன் ஓட்டுநர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் 300க்கும் மேற்பட்டோர் அஞ்சட்டி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த பேருந்தில் கிளீனர் கூட இல்லை. அந்த பேருந்தில் கிளீனர் கூட இல்லாதது அந்த பள்ளி நிர்வாகத்துடைய நெக்லிஜென்ஸ். இந்த இன்றைக்கு 3 வயது குழந்தையுடைய உயிர் என்பது போயிருக்கிறது. இந்த சூழலில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. சாலை மறியலால் ஓசூர் ஒகேனக்கல் சாலையில் சுமார் 4 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாமக
பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் தொலைபேசி மற்றும் சிசிடிவி ஹேக் செய்யப்பட்டு விட்டதாக கொடுக்கப்பட்ட புகார் ஜெராக்ஸ் காப்பியாக இருந்ததால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என கோட்டக்குப்பம் காவல்துறை கண்காணிப்பாளர் விளக்கமளித்துள்ளார். ராமதாஸ் இல்லத்தில் உள்ள சிசிடிவி மற்றும் தொலைபேசி ஆகியவை ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக தனியார் புலனாய்வு நிறுவனம் கூறியதை அடுத்து சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராமதாஸின் உதவியாளர் சாமிநாதன் புகார் கடிதத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பியிருந்தார். இந்நிலையில் கோட்டக்குப்பம் காவல்துறை கண்காணிப்பாளர் உமாதேவியிடம் ராமதாஸின் உதவியாளர் கோபி வைஃபை மோடம் மற்றும் புகார் கடிதத்தை வழங்கினார். கடந்த 2 ஆண்டுகளாக தைலாபுரத்தில் சிசிடிவி கேமரா ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமதாஸ் தரப்பில் கொடுக்கப்பட்ட புகார் மனு ஜெராக்ஸ் காப்பியாக இருந்ததால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அசலை வழங்குமாறு அறிவுறுத்தியுள்ளதாகவும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். உயரதிகாரிகளின் ஆலோசனையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை கோரிய மனு உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்ட நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சத்யகுமார் தாக்கல் செய்த மனுவில் அரசு பணத்தில் அரசு பணியாளர்களை கொண்டு செயல்படுத்தப்படும் திட்டத்திற்கு முதலமைச்சரின் பெயரை வைப்பது தவறானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினின் தனிப்பட்ட பிம்பத்தை பிரபலப்படுத்தும் வகையில் இந்த திட்டம் விளம்பரப்படுத்தப்படுவதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் மக்களிடமிருந்து பெறப்படும் மருத்துவ ரீதியான தரவுகள் தவறாக பயன்படுத்தப்பட வாய்ப்பிருப்பதாகவும் இது உலக சுகாதார நிறுவனத்தின் விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட தரவுகளை நிரந்தரமாக அழிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுதாரர் தனது மனுவில் கூறியிருக்கிறார். இந்த மனு தலைமை நீதிபதி அமர்வில் விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. திண்டுக்கல் முத்தழகுப்பட்டியில் புனித செபஸ்தியார் ஆலய திருவிழாவையொட்டி விடிய விடிய நடந்த கறி விருந்தில் திரளான மக்கள் கலந்து கொண்டு உணவருந்தினர். மலைக்கோட்டை பின்புறம் உள்ள முத்தழகுப்பட்டியில் 300 ஆண்டுகள் பழமையான புனித செபஸ்தியார் ஆலய திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மொத்தம் 4 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் சிகர நிகழ்வான கறி விருந்து நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏறத்தாழ 2 டன் அரிசி, 750 கிடா, 2500 கோழி உள்ளிட்டவையுடன் விடிய விடிய நடந்த விருந்தில் 1 லட்சம் பேர் உணவருந்தினர். മേനോൻപാറ ഇടവകയിൽ നിന്നും വരുന്നവരാണ് ഞങ്ങൾ. ഇവിടെ 15 വർഷമായിട്ട് വന്നുകൊണ്ടിരിക്കുന്നവരുടെ കൂടെ ഞാൻ ആദ്യമായിട്ട് വന്നതാണ്. എനിക്കിതൊരു നല്ലൊരു അനുഗ്രഹമായിട്ട് തോന്നി. முன்னதாக வேண்டுதலுக்கு பின் பிறந்த குழந்தைகளை கோயிலில் ஏலம் விடுவது போல சித்தரித்து அதற்கான தொகையை செலுத்தி தம்பதியினர் பெற்றுக் கொண்டனர். எவ்வளோ பேர் எங்கேருந்து வேணாலும் வந்து இங்கே வேண்டி இந்த அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் மனசார கஷ்டப்படுறவங்க கூட வந்து வேண்டுனா கூட இங்கே உடனே நிறைவேறும். விமர்சையாக நடைபெற்ற விழாவில் உள்ளூர் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் மக்கள் கலந்து கொண்டனர். பள்ளிக்கு போன அன்பு மகன் இப்படி ஆம்புலன்ஸில் உயிரற்ற நிலையில் வருவான் என்பதை சற்றும் எதிர்பார்த்திராத தாய் மகனுக்கு முத்தமிட்ட காட்சி கல் நெஞ்சையும் கலங்கச் செய்யும். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த நளினி சின்னத்தம்பி தம்பதிகளின் மகனான 11ஆம் வகுப்பு மாணவன் முகிலனை காணவில்லை என பள்ளி நிர்வாகம் சார்பில் கடந்த 1ஆம் தேதி பெற்றோருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இதனால் அதிர்ந்து போன பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் காவலர்கள் முகிலனை தேடி வந்த நிலையில் முகிலன் படித்து வந்த டொமினிக் சாவியோ மேல்நிலைப் பள்ளியில் மூடப்பட்டிருந்த கிணற்றில் அவர் சடலமாக மீட்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மாணவனின் மர்ம மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும், பாதிரியாரை கைது செய்ய வேண்டும், பள்ளிக்கு சீல் வைக்க வேண்டும் என வலியுறுத்தி மாணவனின் உறவினர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். கடந்த 3 நாட்களாக போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் டிஐஜி தர்மராஜன், எஸ்பி ஷியாமலா தேவி, மயில்வாகனன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். அதன் அடிப்படையில் மாணவனின் உடலை 3 நாட்களுக்கு பிறகு பெற்றோர் பெற்றுக் கொண்டனர். காவல்துறை பாதுகாப்புடன் முகிலனின் உடல் சொந்த ஊரான கொத்தூர் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்தியா ஜப்பான் ஜவுளி ஏற்றுமதியை ஊக்குவிக்க மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன என்று மக்களவையில் திமுக எம்பி தயாநிதி மாறன் கேள்வி எழுப்பினார். ஜவுளிக்காக தகுந்த தரநிலைகளையும் நிலைத்தன்மையையும் முன்னிலைப்படுத்தி வாங்கும் திறனில் ஜப்பான் உலகளவில் சிறப்பிடம் பிடித்து வருவதை தயாநிதி மாறன் மேற்கோள் காட்டி பேசினார். அதன் அடிப்படையில் 2024ஆம் ஆண்டில் ஜப்பான் இறக்குமதி செய்த மொத்த ஜவுளி மற்றும் ஆடைகளின் மதிப்பு என்ன என்றும்
அதே காலகட்டத்தில் ஜப்பானுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்த ஜவுளி மற்றும் ஆடைகளின் மதிப்பு எவ்வளவு என்றும் தயாநிதி மாறன் கேள்வி எழுப்பினார். ஜப்பானின் ஜவுளி இறக்குமதி சந்தையில் இந்தியாவின் பங்கை கணிசமாக உயர்த்த அரசு வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதா என்றும் அவர் வினவியுள்ளார். முதலீட்டிற்கான இறுதி கட்டத்தில் உள்ள ஜப்பானிய நிறுவனங்கள் எவை என்றும் அவற்றினை இயக்க திட்டமிட்ட காலக்கெடுகள் என்ன என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். வேலைவாய்ப்பு மானியங்கள் மற்றும் மின் மானியங்களுக்கு பின்னால் இந்திய ஜவுளி உற்பத்தி துறையில் நீண்டகால முதலீடுகளுக்காக ஜப்பானிய நிறுவனங்களுக்கு அரசு வழங்கும் கொள்கை முடிவுகள் அல்லது ஊக்குவிப்புகள் என்ன என்றும் MP தயாநிதி மாறன் கேட்டுள்ளார். ஜப்பானின் சுற்றுச்சூழல் அடையாள விதிமுறைகள் மற்றும் தரநிலைகளுக்கு ஏற்ப இந்திய உற்பத்தியாளர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள அரசால் என்ன மாதிரியான ஆதரவு வழங்கப்படுகிறது என்றும் அவர் கேட்டுள்ளார். மின்சாரத்தை தொட்டால் ஷாக் அடிக்கும். ஆனால் சென்னை அம்பத்தூரில் வசிக்கக்கூடிய குடும்பத்தினருக்கோ மின்கட்டணத்தை கேட்டு ஷாக் அடிக்கக்கூடிய சம்பவம் நிகழ்ந்துள்ளது. திருவள்ளீஸ்வரர் நகரில் வசித்து வரக்கூடிய நந்தகுமார் என்பவர் 2 மாதத்திற்கு ஒருமுறை சராசரியாக 450 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தி அதற்கான கட்டணத்தை செலுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் ஜூலை மாத கணக்கின்படி அவர் 8370 யூனிட் பயன்படுத்தியதாகவும் அதற்காக 91,993 ரூபாய் மின்கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் அவருடைய செல்போனுக்கு குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த நந்தகுமார் அண்ணா நகரில் உள்ள மின்வாரி அலுவலகத்தில் முறையிட்டுள்ளார். இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறிய அண்ணாநகர் மேற்கு மின்வாரிய செயற்பொறியாளர் மின் பயண கணக்கீடு இயந்திரத்தை ஆய்வு செய்ய பணியாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தவறு நடந்திருக்கக்கூடிய பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் வாடிக்கையாளரின் மின் இணைப்பு கணக்கிற்கு வந்த தொகை 91,993 ரூபாய் கட்டணம் தவறு என்னும் பட்சத்தில் அந்த பணம் வசூலிக்கப்படாது என்றும் விளக்கம் அளித்துள்ளார். கர்நாடகாவில் நேற்று அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் போராட்டத்தால் பொதுமக்கள் பாதிப்பிற்கு உள்ளாகினர். கர்நாடகாவில் உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேலைநிறுத்தம் திரும்பப் பெறப்பட்டது. ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள 30 மாத சம்பள பிடிப்பை உடனடியாக விடுவிக்க வேண்டும், திருத்தப்பட்ட ஊதியத்தை 2024ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிட்டு அமல்படுத்த வேண்டும், பணியிடத்தில் ஊழியர்கள் மீது நடத்தப்படும் பாலியல் சுரண்டல்களை தடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டம் அறிவித்தனர். இதனால் பெங்களூரு, மைசூரு, ஹூப்ளி, மங்களூரு உள்ளிட்ட பகுதிகளில் பேருந்து இயக்கம் தடைப்பட்டது. குறைந்தளவில் இயக்கப்பட்ட பேருந்துகளில் இடம் பிடிக்க மக்கள் முண்டியடித்தனர். சில பகுதிகளுக்கு பேருந்தில் செல்ல மக்கள் மணிக்கணக்கில் காத்திருந்தனர். இந்த நிலையில் போக்குவரத்து கழக ஊழியர்களின் போராட்டத்தை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் போராட்டத்தை உடனடியாக கைவிட உத்தரவிட்டு போக்குவரத்து கழக ஊழியர்களின் சங்கங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இதையடுத்து போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்கங்கள் அறிவித்துள்ளன. தொடர் கனமழை எதிரொலியால் கேரளாவில் 3 மாவட்டங்களில் பள்ளி கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் 4 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது. கேரளாவில் நடப்பாண்டில் பருவமழை கொட்டி தீர்த்து வருகிறது. தொடர் கனமழை காரணமாக கண்ணூர், காசர்கோடு, திருச்சூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. திருச்சூர், எர்ணாகுளம், மலப்புரம், இடுக்கி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட்டை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. அதேபோல் காசர்கோடு, ஆலப்புழா, கண்ணூர், வயநாடு, பாலக்காடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கேரள கடற்கரை மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அடுத்த 4 நாட்களுக்கு தீவிர கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேலும் மோசமான வானிலை காரணமாக வியாழக்கிழமை வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 67,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்கும் திட்டத்திற்கு மத்திய பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் முப்படைகளுக்கு தேவையான ஆளில்லா சிறிய வகை விமானங்கள், மேற்கு மற்றும் வடக்கு எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தும் வகையில் மலைகளில் பொருத்தும் ரேடார் கருவிகள் ஆகியவற்றை வாங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்திய விமானப்படையின் ஷக்ஷம், ஸ்பைடர் ஆயுதங்களை நவீனப்படுத்த தேவையான கருவிகள் C-130J மற்றும் C-17 போர் விமானங்களுக்கான உபகரணங்களை வாங்கவும், வான் பாதுகாப்பு சாதனமான S-400 கட்டமைப்பின் வருடாந்திர பராமரிப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக 67,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்கள் மற்றும் உபகரணங்களை வாங்க பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் அளித்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
வங்கதேசத்தில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் அறிவித்துள்ளார். வங்கதேசத்தை நீண்ட காலமாக ஆட்சி செய்து வந்த முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கடந்த ஆண்டு ஜூலையில் மாணவர்கள் போராட்டம் வெடித்த நிலையில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. இதையடுத்து முகமது யூனிஸை தலைமை ஆலோசகராக கொண்டு இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. இடைக்கால அரசு அமைந்து ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் முகமது யூனுஸ் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் தேசிய அளவிலான பொதுத் தேர்தலை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ரமலானுக்கு முன்னதாக நடத்தவுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பிப்ரவரி மாதம் தேர்தலை நடத்துவது குறித்து தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதியதாகவும் கூறினார். அடுத்த ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி ரமலான் துவங்கவுள்ள நிலையில் அதற்கு முன்பு பொதுத் தேர்தல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டு அதன் தலைவர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது. ஜப்பானில் நடந்த இந்த அழகிய வான வேடிக்கை நொடிப்பொழுதில் பெரும் விபத்திற்கு காரணமாக மாறி பார்வையாளர்களை பதைபதைக்க வைத்துவிட்டது. டோக்கியோவின் தெற்கில் அமைந்துள்ள யோகோகாமா என்ற இடத்தில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கண்கவர் வான வேடிக்கைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. கடலுக்கு நடுவே 2 படகுகளில் இருந்து சுமார் 25 நிமிடங்களில் 20,000க்கும் மேற்பட்ட பட்டாசுகளை வெடிக்க வைத்து வான வேடிக்கை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. முதல் 20 நிமிடங்களுக்கு பார்வையாளர்களின் கண்களை கவரும் வகையில் பட்டாசுகள் வானில் வெடித்து பிரமை பூட்டின. அப்போது திடீரென பட்டாசுகள் இருந்த படகுகள் தீப்பிடித்ததால் வான வேடிக்கை பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. படகில் இருந்த 5 பட்டாசு தொழில்நுட்ப வல்லுநர்கள் தண்ணீரில் குதித்து உயிர் தப்பியதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன.